சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். புயல் தாக்கி 54 ஆண்டுகள் ஆன நிலையில் தனுஷ்கோடி மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ராமேஸ்வரம் முதல் தனுஷ்கோடி வரையில் ரயில் வழித்தடம் அமைக்கப்பட இருக்கும் நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சென்னை தனுஷ்கோடிக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கிய பொன்விழா ஆண்டான 1964 டிசம்பர் 17ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. இது புயலாக உருவெடுத்து அடுத்த 5 நாட்களில் தனுஷ்கோடியை தாக்கியது. இதில் தனுஷ்கோடி தரைமட்டமாகியது. இந்நிலையில் 54 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து 17.20 கிலோமீட்டர் தொலைவுக்கு 208 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்த வழித்தடத்தில் ஜடாயு தீர்த்தம், கோதண்டராமர் கோயில், முகுந்தராயர் சத்திரம் ஆகிய புதிய ரயில் நிலையங்கள் அமைய உள்ளன. இதனையடுத்து புதிய பாதை அமைப்பதற்காக ரயில்வே அமைச்சகத்தின் மூலம் சர்வே நடந்தது. தொடர்ந்து சென்னை IIT அதிகாரிகள் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் முதல் தனுஷ்கோடி பழைய ரயில் பாதை சென்ற வழித்தடத்தில் ரயில்வே நிலத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். ரயில்வே பாதையில் பல இடங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள், கடைகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை விரைவில் அகற்ற ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. சுற்றுலாவை நம்பியே ராமேஸ்வரம் உள்ளதால் தனுஷ்கோடிக்கு விரைந்த ரயில் சேவையை கொண்டு வர வேண்டும் என்பதே அங்குள்ளோரின் கோரிக்கையாக உள்ளது. 64 அழிஞ்சதோட எதுவுமே கிடையாது. இப்போ இது வரைக்கும் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் வருதுன்னு சொல்கிறாங்க, வரல. இப்போ இந்த ரோடு போட்டதுனால மக்கள் அதிகமாக வந்துருச்சு. அந்த 64 புயலுக்கு மாதிரியே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயின் ஓடிச்சுண்டா எல்லா மக்களுக்கும் எல்லாம் டூரிஸ்ட் வந்தால் தான் ராமேஸ்வரம். டூரிஸ்ட்டுகிட்ட ராமேஸ்வரமே கிடையாது. அப்படி ஒரு இது டூரிஸ்ட் வந்தால் தான் இங்கே எல்லாருமே வாழ முடியும், எல்லாமே இதை பண்ண முடியும். இந்த டூரிஸ்ட் வர்றதுக்காண்டி அந்த இதை ட்ரெயின் பாதையை போட்டு ட்ரெயினை வர வச்சா இந்த கவர்மெண்ட்டு நல்லா இருக்கும். இந்த மத்திய அரசு மாநில அரசை கேட்டுக்கிறோம். புயலால் வாழ்விடம் இல்லாமல் உள்ள தனுஷ்கோடியை புதுப்பித்து தனுஷ்கோடியை சுற்றுலா பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். 64 புயலோட அந்த புயல் ரயில் நிறுத்தப்பட்டது. அதிலிருந்து மக்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இடையில் பசு விடுறார்கள். பசு விட்டாலும் கூட அது நல்ல வசதியாக இல்லை. மேலும் அந்த ரயிலை இயக்கினால் ஊரும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க, அந்த ஊர் நல்ல விதமாக இருக்கும். ஆகவே அரசாங்கம் உடனடியாக அந்த தனுஷ்கோடியை மீண்டும் புதுப்பித்து ரயிலை விட்டால் இன்னும் ஏகப்பட்ட வசதிகள் பெருகி ஊர் நல்லா இருக்கும். ஆண்டுதோறும் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வருவதாகவும், ஆனால் சரியான போக்குவரத்து வசதி இல்லை என வேதனை தெரிவிக்கிறார் சென்னை கொளத்தூரை சேர்ந்த சுற்றுலா பயணி தேவராஜ். சென்னை கொளத்தூர்லேருந்து வந்திருக்க எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வருவோம். ஐயப்பன் கோயில் போயிட்டு வரும்போது இயர்லி ஒன்ஸ் தனுஷ்கோடி பார்த்து போகிறோம். ஒரு 15 இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வரும்போது இதில் இது பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி தனுஷ்கோடி டூர் வருவோம். எல்லாமே இந்த அழிஞ்ச இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கும் இங்கே எப்படி மக்கள் வாழறாங்க எல்லாமே பார்க்குறதுக்காக வருவோம். இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. நாங்கள் டூர் வெஹிக்கிள் கொண்டு வந்தாலும் இங்கேருந்து வரதுக்கு இங்கேருந்து ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். டூர் வெஹிக்கிள் கிடையாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1964 புயலால் பாதிக்கப்பட்டிருக்கு. பின்னாடி இருக்கிறது தான். இதை இயர்லி ஒன்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா இடத்துலையும் புயல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ரெக்கவரியும் ஆகிருக்கு. ஆனால் இந்த தனுஷ்கோடி அப்படியே தான் இருக்குது. இங்கே இருந்த மக்கள் காணவே காணலை. எங்கே போனாங்களோன்னு தெரியாது. நாங்களும் வருஷம் வரோம். போன வருஷம் இருந்த மக்கள் இந்த வருஷம் காணும். புயலால் உருக்குலைந்த போதிலும் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தனுஷ்கோடிக்கு விரைந்த ரயில் சேவை வழங்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள்.
உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.